தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு.
எந்த ஒரு புரட்சியும் அதோட இறுதி இலக்க அடையாம பாதியிலே நின்று போகாது. ஏன்னா நாங்க விடவிலை எழுவோம், விடவிலை எழுவோம், விடவிலை எழுவோம், விடவிலை எழுவோம். ஒன்று விட நாங்கள் 9 எழுவோம், ஒன்று விட நாங்கள் 9 எழுவோம். விண்ணின் குண்டுகள் வீழ்த்திய எங்கள், விண்ணின் குண்டுகள் வீழ்த்திய எங்கள் மண்ணின் மரங்கள் மறுபடி தழைக்கும், மண்ணின் மரங்கள் மறுபடி தழைக்கும், இம்மண்ணின் மரங்கள் மறுபடி தழைக்கும். இப்படா பறைய உலக தமிழர் ஒற்றுமை பற்றி பேச வருகிறார் திரு அருக்கண்ணனா, பொதுச் செயலாளர், தமிழர் உலகம், சென்னை. நம் தமிழ் இனத்தின் தனிப்பெரும் அடையாளமான நம் இனமீட்சி பேராசான் திருவள்ளுவருக்கு என் முதல் வணக்கம். தந்தை செல்வாவால் தமிழ் இடத்திலே கட்டமைக்கப்பட்ட தமிழர் இனத்தை ஒருங்கு திரட்டி தமிழர் இனத்தின் மீது நடந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக விடுதலை போர் நடத்திய தமிழர் உலக பெரும் தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு எனது இரண்டாவது வணக்கம். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிசமென்று சங்கே முழங்கு என்று சொன்னானே, திராவிடத்தை சரியாக புரிந்து கொண்டு கடைசி தூக்கி எறிந்த புரட்சி பாவலர் பாவேந்தர் அவருடைய வரிகளை நெஞ்சிலே தாங்கியிருந்த தமிழர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழர்களுக்கு இன்னும் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் தமிழீழத்திலே பொங்கு தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியதை தங்கள் நெஞ்சிலே வாங்கிக் கொண்டு அதே போன்ற நிகழ்ச்சி நடத்துகிற கர்நாடக தமிழர்களே, பொங்கு தமிழ் பொறுப்பாளர்களே, உங்களுக்கும் இந்த அமர்வு தலைவருக்கும் எனது மூன்றாவது வணக்கம். நான் வாழ்கிற தமிழ்நாட்டிலே கடந்த 70 ஆண்டுகளாக தமிழை தள்ளிவிட்டு ஒரு தன்மான இயக்கம் நடந்து வருவதை தடுத்து நிறுத்த இன்னும் துப்பில்லாமல் இருக்கிற கூட்டத்திலே இருந்து வந்திருக்கிற நான், மலேசியாவிற்கு வந்திருக்கிற மாண்புமிகு எங்கள் ஐயா டத்தோ முகமது இப்ராஹிம் அவர்கள் தன்மானத்தின் அடிப்படை தமிழ் மொழிதான் என் அக்கா சொன்னார் என்று சொன்னாரே, அந்த பெருமகனுக்கு எனக்கு அடுத்த வணக்கம். விட விட எழுவோம். ஒரு நேர்மையான விடுதலை போராட்டம், ஒரு நியாயமான விடுதலை போராட்டம் இடையிலே நிற்காது, அது இலக்கை நோக்கி அடைந்தே தீரும் என்று வாங்கி காட்டிய விடுதலை நனவு கலைக்குழுவே உனக்கு வணக்கம். இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு இனி இந்த தமிழ் இனத்திற்கு பொன்மை இதுதான் என்று காண முடியாத இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு வாழ்வுரிமை வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிந்தித்து
நடத்துகிற இந்த பொங்குதமிழ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெருந்தமிழர்களே, இளந்தமிழர்களே, தமிழச்சிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு, உண்மையான உறவாக இருக்கிற கன்னட உறவுகளே, உங்களுக்கு வணக்கம். அருமை நண்பர்கள், இன்றைக்கு ஒரு மிக நெருக்கடியான ஒரு வரலாற்று சூழல் இந்த உலக தமிழர் ஒற்றுமை பற்றி என்ன வந்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே உலகமெல்லாம் கூலிகளாக சித்தரிக்கப்பட்டோம். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே உலகமெல்லாம் ஏதிரிகளாக, அகதிகளாக சித்தரிக்கப்பட்டோம். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாம் இனப்படுகொலைக்கு ஆளானோம். இன்னும் கூட தமிழீழத்தில் மட்டுமல்ல இனப்படுகொலை, தமிழகத்தின் கடற்கரை ஓரங்களிலே இனப்படுகொலை, கடலிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அணுசக்தி வடிவத்திலும் ஆர்டிஐ வடிவத்திலும் தமிழர்களுடைய உயிர் அச்சுறுத்தல் உண்டாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழர்களுடைய ஒற்றுமை வேண்டும், தமிழர் இனத்தின் ஒற்றுமை வேண்டும் என்ற தேவையை உணர்ந்த கர்நாடக தமிழர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி அவர்கள் நோக்கி ஒரு வினா வைக்கிறேன். உலக தமிழர் ஒற்றுமை வேண்டும் என்ற தேவையை நீங்க உணர்ந்தது சரி. உலக தமிழர் இனமாக இருக்கிறார்களா? உலக தமிழர்கள் இனமாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இனமாக இருந்திருந்தால் தம்பி மே 17 திருமுருகன் சொன்னதை போல இந்த 3 ஆண்டு காலம் இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு எதிர்வினை மிக கடுமையாக இந்த தமிழர் இனம் செய்திருக்கும். தமிழர் இல்லை ஆகியனால் இல்லை. அப்படியானால் தமிழரின ஒற்றுமைக்கு முன்னாலே, அதை சிந்திப்பதற்கு முன்னாலே தமிழர் இன கட்டுமானம் சிந்திக்கப்பட வேண்டும். தமிழர் இனம் ஒன்று இல்லாததினாலேதான் 1920 இந்த மண்ணிலே, தமிழ் மாகாணத்திலே, தமிழ் மண்ணிலே மற்ற இந்திய பகுதிகளைப் போல ஓட்டு வாக்கு அடிப்படையிலே தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. ஏறக்குறைய 92 ஆண்டுகால ஆட்சியிலே தமிழ் சென்னை மாகாணத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே ஒருவன் கூட தமிழன் முதலமைச்சராக இருந்தாலும் ஒருவேளை பிறரால் சொல்லப்பட்ட பச்சை தமிழன் என்று சொல்லப்பட்ட காமராஜர் கூட தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொண்டதில்லை, தன்னை இந்தியன் என்று தான் சொல்லி இருந்திருக்கிறார். ஆகையினாலே நடைமுறையில் ஒரு தமிழன் கூட ஆடவில்லை. ஏன் ஆடவில்லை? பெரும்பான்மை மக்கள் தமிழ் மொழியை பேசிக் கொண்டிருந்தாலும் தமிழன் ஆடவில்லை. ஏனென்றால் அந்த பெரும்பான்மை தமிழ் பேசும் தமிழ் மக்கள் தாங்கள் தமிழர்கள், தாங்கள் தமிழ் பேசும் இனத்தவர்கள் என்று உணர்ந்து ஒரு இனமாக இல்லை. ஆகையினால்தான் அங்கு தமிழன் ஆடவில்லை. மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழி பேசுகிற மக்கள் தாங்கள் ஒரு இனம் என்று உணர்ந்து இனமாக இருப்பதால் அவர்களே அந்த மொழிக்காரர்களே ஆளுகிறார்கள். எனவே என் அருமருந்த தமிழர்களே, அடிப்படையை சேருவோம். நாம் இன்னும் இனமாக கட்டமைக்கப்படவில்லை. ஏன் நமக்கு மட்டும் அப்படி? நாம் மட்டும் தான் இனமாக இருந்த நிலையை கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்டு இனம் என்ற நிலைக்கு உடைக்கப்பட்டும் சிதைக்கப்பட்ட வரலாறு என்ன? சிதைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த நிலை என்ன? உண்மையாக என் அருமை தமிழ் சொந்தங்களே, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 13,000 கிலோமீட்டர் திட்டம் கொண்ட இந்த மண் உருண்டை இந்த உலகம் முழுவதும் தமிழர் உலகமாக இருந்தது. பின்ன என்ன நடந்தது? கால வேறுபாடு, இட வேறுபாடு, அதை சார்ந்த அன்று வாழ்ந்த தொன்மை தமிழர்களுடைய செயல் வேறுபாடுகள், இவைகளால் பல மொழி வேறுபாடுகள் தோன்றி பல்வேறு மொழிகள் கிடைத்தன. அதற்கு பின்னாலே இந்திய துணைக்கண்டத்தின் வடபகுதியிலே நுழைந்த வேறு பண்பாட்டு வேறு மொழிகளால் நுழைந்த தமிழர்களே வேறு பகுதியிலிருந்து வந்து வேறு பண்பாட்டு வடிவங்களை செழித்து இந்த மண்ணிலே பல்வேறு சமய வெளியியல் கருத்துக்கள் நமது மண்ணிலே இருந்த தமிழியம் என்ற ஆசிவகம், ஐம்பூத கோட்பாடு, ஐந்திரம், யோகக்கலை, எண்ணியம் போன்ற அரும்பெரும் மெய்யியல்கள் சிதைக்கப்பட்டு அந்த மெய்யிலிருந்து தோன்றிய பௌத்தமும் சமணமும் கூட ஒழிக்கப்பட்டு இந்துத்துவமாக சாதியம் நிறைந்த மனுதனமாக மாற்றி அமைக்கப்பட்டது. ஒருபுறம் மொழிகள் இந்திய மலை இமயமலை வரை இருந்த தமிழ் மொழி பல 100 மொழிகளாக சிதைக்கப்பட்டது. இமயமலை இருந்த தமிழர்கள் பல்வேறு சமய பிரிவுகளாக, சாதி பிரிவுகளாக சிதைக்கப்பட்டார்கள். ஆகையினால் அது மட்டுமல்ல, இன்று வரை தொடர்ந்து ஏறக்குறைய 2000 ஆண்டிலே
சிதைப்பு, தமிழர்களுடைய சமூக சிதைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு திட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் தமிழர்கள் என்று சொல்ல தெரியாத மனுதன்மைகள் திராவிடர்கள் என்று சொன்னான். அந்த பேரை முழு வரலாறு தெரியாத கால்கள் இந்த திராவிடம் என்ற சொல் இந்த 4-5 மொழிகளை குறிக்கும் என்று சொன்னார். ஆனால் மிக உண்மையறிந்த பவானர் என்று சொன்னார், தமிழ் என்பது தமிழர்களோடு தொடர்புடையது. தமிழர் என்ற சொல்லலாம் தமிழனை குறிக்கும். திராவிடம் என்ற சொல் தமிழில் இருந்து திரிந்து போனவற்றை குறிக்கும். தமிழில் இருந்து திரிந்து போன மொழிகள் தான் திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் என்று சொல்லும் போது தமிழை அது உள்ளடக்காது என்று நமக்கு தெளிவு சொல்லியிருக்கிறார். எனவே போல சொல்லுங்கள், திராவிடம் என்றால் அது தமிழன் இல்லை. தமிழனுடைய மரபினம் தமிழன், தமிழனுடைய மொழியினம் தமிழன், தமிழனுடைய நாட்டினம் தமிழன். இதை மறுத்துத்தான் ஒரு மோசடிக்காரன் மொழியால் தமிழன் என்றான், இனத்தால் திராவிடன் என்றான், நாட்டால் இந்தியன் என்று சொன்னான். அதை ஒட்டி இன்னொரு பெருமன் சொல்கிறான், அதே அணியிலே சமூகத்தால் திராவிடன், அரசியலால் தமிழன். இவைகால் தான் ஏமாற்றுகிறேன். எங்கு இருந்தாலும் தமிழனே, இவருக்கு திராவிட சாயம் இல்லை, இந்திய சாயம் இல்லை, அவைகள் கூட்டி எறிவோம். இந்தியர்கள் கூட்டி எறிந்தால் தான் தமிழன் தன்னை தமிழன் தான் என்று ஐயவன் தெளிந்து உணருவான். தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தில் தன்னை அவன் இணைக்கும் போதுதான் தமிழன் என்ற ஓர்மை. இந்த ஓர்மை தன்னளவில் ஒன்றதான் தமிழர் இனம் என்ற இனம் கட்டப்படும். எனவே தமிழர் இனம் என்று கட்டப்படுவதற்கு தமிழர் என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலும் வாழ்க்கையும் அனைத்து துறைகளிலும் தமிழையே தன் பேச்சு மொழியாக வாழ்வியல் மொழியாக கடைபிடிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்வியல் பண்பாட்டு வெளியாக தமிழியத்தை கடைபிடிக்க வேண்டும். தமிழியம் என்ன? தமிழியம் என்றால் என்ன? அது இந்துத்துவாவுக்கு எதிரானது. அது மற்றவற்ற நெறி நல்ல நெறிகளுக்கு இசைவானது. அது என்ன? தமிழியம் இயற்கை சார்ந்தது, இயற்கை வாழ்வை கொண்டது, அது இயற்கையை கெடுக்காது. இரண்டாவது, அது அறிவு சார்ந்தது, அறிவு ஒட்டி சிந்திக்கும். அது எண்ணியம், லாஜிக்கல், எண்ணியம் சார்ந்த அறிஞர் வாழ்க்கை அது. மூன்றாவது, பொதுமை சார்ந்த, சமத்துவம் சார்ந்த, உலகியம் சார்ந்த உலக பொது நெறி. நான்காவது, அனைத்து உயிர்களையும், மனிதர்களை மட்டுமல்ல அனைத்து உயிர்களையும் நேசிக்கிற உயிரின் நேயம் என்ற தத்துவத்தை கொண்டது. இந்த 4ஐயும் உள்ளடக்கியது தமிழியம். இந்த 4உடைய மூல நெறிதான் ஆசீவகம், ஐந்திரம், எண்ணியம், உலகாயம் போன்ற பழத்தமிழர் கண்ட மிகப்பெரிய மெய்வாங்கள். எனவே தமிழர்களே, தலைநிமிருங்கள். என்னுடைய முதல் அடையாளம், முழு அடையாளம் தமிழன், தமிழன் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு வந்தால் நம்மை எழுச்சி வளர்ச்சிக்கும் வந்தால் நாம் தமிழர் என்பது, நாம் தமிழர் என்றவுடன் ஏதோ இது ஒரு கட்சி முழக்கம் என்று கருதாதீர்கள். அந்த கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் அவர்களும் சேர்த்து முழங்கட்டும். ஆனால் இது தமிழர் முழக்கம். பெங்காலிலிருந்து வருது முழங்குகிறதே தமிழர் முழக்கம். கர்நாடக தமிழர் கேட்கும் அந்த தமிழர் முழக்கம். அந்த தமிழர் முழக்கம் என்ன சொல்ல வேண்டும்? நாம் தமிழர், தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழா ஒன்றுபடு, அனைவரும் இன்றே ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தமிழா